ஹலோ ராஷ்டிரபாஷா ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் போட்டுட்ருக்கோம். இப்போ ஃபஸ்ட் பேப்பரில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான இம்பார்ட்டன்ட் 2 பாவார்த்தை போட்டிருக்கோம். செகண்ட் கொஸ்டினுக்கு எஸ்ஏ சுக்கு துக்கு அப்புறமா இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக வந்திருக்கு. சுபகாமனாயே இது 3. இதில் நீங்கள் சுக்கு துக்கு மட்டும் படிச்சுக்கிட்டா கூட போதும், அது இப்போ 10 மார்க் வந்துடும். சுக்கு துக்கு உங்கள் ஜிஎம்வி கியூஏ புக்கில் பேஜ் நம்பர் 4 பாருங்கள். அதில் சுக்கு துக்கு செகண்ட் கொஸ்டினுக்கான எஸ்ஏ 10 மார்க்கு. சுக்கு அப்படின்னா இன்பம், துக்கு அப்படின்னா துன்பம், இன்பமும் துன்பமும் அப்படின்ற இந்த போயமை கவி பரிச்சை. சுக்கு துக்கு கவிதா கே கவி ஹே சுமித்ரானந்தன் பந்த். சுமித்ரானந்தன் பந்த் जी எழுதினதான் சுக்கு துக்கு கவிதை. आपका जन्म हिमालय के पास के एक गांव में हुआ. இமயமலை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் சுமித்ரானந்தன் பந்த்ஜி பிறந்தாருன்னு சொல்கிறாங்க. कवींद्र रवींद्र के साथ रहने से आप प्रकृति के उपासक बन गए. ரவீந்திரநாத் தாகூரின் தீவிர பக்தராக ஃபாலோவராக இருந்ததால் இவருக்கும் அந்த இயற்கையை நேசிக்கிற ஒரு இயல்பு ஏற்பட்டது. இயற்கையின் பக்தராக இவர் எப்படி மாறினார்னா கவீந்திர ரவீந்திரநாத் தாகூருடைய பழக்கத்தால் அவரை ஃபாலோ பண்ணுறதால இவருக்கும் அந்த இயற்கையை நேசிக்கிற அந்த குணம் வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் ஒரு இயற்கையை நேசிப்பாளராக மாறினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப் காந்திஜிக்கே பி அனன்ய பக்ததே. காந்திஜியின் ஃபாலோவராகவும் இருந்திருக்காரு. காந்தியினுடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணுற காந்தி பக்தராக இவர் இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. இதான் கவி பரிச்சை. சாராம்ஷ் அதாவது விளக்கம். கவி இஸ் கவிதாமே ககத்தேக. கவிஞர் இந்த கவிதையில் கூறுகிறார். ககனான்னா சொல்றது. என்ன சொல்றாருன்னா, மை சதா கேலியே சுக்கு நகி சாகத்தா. எனக்கு சதான்னா எப்பவுமே, சதா சர்வகாலமும், ஆல்வேஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். எப்பவுமே நான் இன்பமாக இருக்கணும்னு நினைக்கல. அவர் மை சதா கேலியே துக்கு பி நகி சாகத்தா. எப்பயுமே துக்கமாக துன்பமாக துயரமாக இருக்கணும் அப்படின்றதும் எனக்கு தேவையில்ல. நான் எப்பயுமே இன்பத்தில் திளைத்திருக்கவும் வேணாம், எப்பவுமே துன்பத்தில் சோகத்தில் மூழ்கி இருக்கவும் வேணாம். ஜீவன் மே இந்த வாழ்க்கையில் சுக்கு और துக்கு சுகமும் துக்கமும் கா தோனோ துக்கு தோனோ கா மிஷரன் ஹோனா சாகி. ரெண்டுமே கலந்து தான் வந்தது தான் வாழ்க்கை. ரெண்டுமே இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது தான் வாழ்க்கை. யாருமே இன்பத்திலே தெளிச்சு போகிறதும் இல்லை, துன்பத்தில் மூழ்கி போகிறதும் இல்லை. எல்லாத்தையும் கடந்து நம்ம போகணும். ரெண்டுத்தையும் ஒன்றா நினச்சோன்னா நமக்கு இந்த கஷ்டம் வராதுன்னு கவிஞர் சொல்கிறாரு. சுக்கு और துக்கு ரெண்டும் கலந்தது தான் வாழ்க்கை. ஜீவன்மே சுக்கு और துக்கு தோனோ கா மிஷரன்னா கலந்து.